இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான பிஜிஎம்மை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ஒரு வீடியோவாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்ட வீடியோவோட ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஒரே ப்ரீசெட்லேயே நான் எல்லாமே கொடுத்துட்டேன். அதெல்லாம் நான் எப்படி ஈஸியாக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு வீடியோ பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் மட்டும்தான். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான, அதாவது இந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எப்பயும் போல் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை வச்சு இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக சின்ன பீட் மார்க் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா பீட் மார்க்குமே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரே ப்ரீசெட்லேயே சேர்த்து எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. எப்பயும் போல் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் எப்பயும் போல் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம், இப்போ நாம் எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜஸை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் போதுண்டா, ஸோ உங்களோட இமேஜோட சைஸ் இந்த சைஸ் போதுண்டா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த இமேஜை டச் பண்ணி இந்த சைடில் புள்ளியாக தெரிஞ்சு பதிலாக அதை பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி பெருசாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸ் மட்டும் வேணுமோ ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ரெண்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அடுத்து எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி ஒரு பேக்ரவுண்டே விடாமல், ஸோ இந்த பாதி வரைக்கும் தான் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாக நான் வேறு எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். அதில் தான் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதாவது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இந்த எஃபெக்ட் எல்லாமே ஒரே மாதிரி வேறு சைடு வந்து மூவ் ஆகிற எஃபெக்ட் தான். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. இதை வந்து நீங்கள் அப்படியே வரிசையாக மூவ் பண்ணிட்டே வந்து கரெக்டாக நான் இந்த எஃபெக்ட் வந்து அந்த கோடாக போது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் நான் எது வரை கொடுத்துருக்கணும் அது வரை மட்டும் ஃபஸ்ட் இந்த மாதிரி இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இமேஜ் வந்து சென்டரில் கொண்டுட்டு வந்து வச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் கையாலே மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வரிசையாக எது வர கொண்டு வரீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா அந்த டைமிங் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்து வரைக்கும், அதாவது இந்த 20.5 செகண்ட் இருக்குது பதிலாக இது வர தான் அந்த கோடு மாதிரி வர எஃபெக்ட். இதுக்கு அடுத்து ஃபுல்லாக இனி வேறு எஃபெக்ட் தான். இந்த இதில் மட்டும் நீங்கள் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணி உங்களோட சைஸை மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த முன்னாடி இருக்கலாம் நம்ம முன்னா பண்ண மாதிரியே ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது இந்த இடத்துல அடுத்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கையாலே சும்மா மூவ் பண்ணி சென்டரில் மட்டும் செட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபீல். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் நான் கொடுத்தாலே நாம் எப்பயும் எடிட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இனி மீத இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸை கொடுத்து அதிலே எஃபெக்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரே ப்ரீசெட்டில் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.